ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இது என்ன வீடியோ அப்படின்னாக்கா, ஒரு தேங்க் பண்ணுற வீடியோ தான். ஓகேவா? என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இது நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி. ஐ எம் ஸோ ஹாப்பிடா. பிகாஸ் ஆஃப் த ரீசன் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் இல்லைனாக்கா கண்டிப்பாக நான் அந்த 1 இயர் ட்ராவல் பண்ணியிருக்கவே மாட்டேன். எப்படி சொல்கிறது, எனக்கு அவ்வளோ பயம். சேனலை ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணப்போ நான் ஸ்டோரிக்காகலாம் ஓப்பன் பண்ணல, ஜஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட்டு தான் ஓப்பன் பண்ணேன்னா. அப்போ எனக்கு ஒரு குட்டி ஆசை இருந்துச்சா, நம்மளும் ஸ்டோரி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில ஸ்டோரிலாம் கேட்பேன். நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி ரீட் தான் பண்ணுவேன். நான் கேட்க மாட்டேன், தமிழ் எஃப்எஃப் கேட்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்டோரி கேட்கும்போது கொஞ்சம் பிடிக்கும். அதில் நான் பாதி சேனலில் காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தோணும், இல்லை இப்படி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா எப்படி இருக்கும், நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கிறதுலாம் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஃபஸ்ட்டு எஃப்எஃப்னாக்கா எஃப்எஃப் மட்டும் எடுத்துகிட்டு போகாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டு எல்லோரும் அது மிக்ஸ்டாக இருக்கணும், எல்லா ஃபீலிங்ஸும் கலந்துருக்கணும். அப்படி இருந்த அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால் அம்மாக்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், அம்மா எனக்கு வந்துட்டு ஸ்டோரி போடணும் ஆசையாக இருக்குது, போடவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அம்மா கேட்டாங்க, என்ன மாதிரி ஸ்டோரியில் போட போகிறேன் அப்படி கேட்டாங்க. அம்மா நான் அப்போ உண்மையாக சொன்னேன், ஹானஸ்ட்டாக சொன்னக்குன்னு போய் தாண்டா சொன்னேன் அந்த டைம். ஏன்னா அம்மாக்கிட்ட போய் என்னால் பிஎல்னு சொல்ல முடியாதுல்ல. அம்மா எனக்கு என்ன தான் ஃப்ரெண்ட்லியாக சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன், நான் பிஎல் போட போகிறேன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன்னாக்கா, நான் பிடிஎஸோடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, உனக்கு போடணும் ஆசையாக இருக்கா? ஆமாம் அப்படி சொன்னேன். ஏன்னா அந்த டைம் தான் கிராஜுவேட் ஆகிட்டு இருந்தேன்னா, ஒரு 4 மந்த் 5 மந்த் எனக்கு லீவ் இருந்துச்சு, நான் செகண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்போ வந்துட்டு அந்த ஒரு பிரேக்கை தான் யூஸ் பண்ண நினச்சேன். அப்போ அம்மா சொன்னாங்க, சரி ஓகே பண்ணு அப்படி சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நானும் பர்மிஷன் வாங்கிட்டேன். ஆனால் பயங்கர நர்வஸ், எப்படிடா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம். நம்மளோட ஸ்டோரி மற்றவங்களுக்கு பிடிக்குமா, நம்ம வாய்ஸ்லாம் பிடிக்குமா, கேட்பாங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பிடிஎஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சுன்னா நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஷேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பிடிஎஸ் பற்றி கேட்க கூட மாட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு பர்சனாக ஷேர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்னுடைய கிராண்ட்மா கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட மட்டும்தான் எனக்கு இதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஆனால் யாருமே இல்லையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சம் ஸ்டோரிஸை கொடுப்போம். இந்த 4 to 5 மந்த் வரைக்கும் கொடுப்போம். அதுக்கப்புறம் அகைன் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிஸி ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வேண்டாம், அது வரைக்கும் மட்டும் கொடுப்போம், யாருக்காவது பிடிச்சா கேட்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ப்ராமிஸாக நான் நினச்சி கூட பார்க்கலடா. ஏன்னாக்கா நான் வந்துட்டு தமிழில் வந்து எடிட் பண்ண மாட்டேன். என்ன ரீசன்னாக்கா, அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணுறது, ஒரு தமிழ் எடிட் பண்ணி அதில் நேம்லாம் க்ரியேட் பண்ணும்போது அவங்க பார்த்தாங்கன்னா அந்த பிக்சரில் பார்த்தா என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி எப்படி சொல்லிட்டு எனக்கு பயம் வந்துடும். அதுக்காக என்ன பண்ணுவேன்னாக்கா, தமிழில் எடிட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒரு பிக்சர் எடுத்து ஆட் பண்ணுவேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். அவ்வளோ பயமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் என்ன நினைப்பேனாக்கா, ஒரே ஒரு பிக்சர் மட்டும் ஆட் பண்ணால் போதும், அது ஜங்குக்கு இல்லை ஜிக்குக்குனாக்கா ஒருத்தவங்க பிக்சர் போதுன்ற அளவுக்கு யோசிப்பேன். எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். 2 பேரும் சேர்த்து ஒன்றா போடுறதுக்கே பயமாக இருக்கும், பார்த்து தப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா நம்ம எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம், நம்ம ஜென்ரேஷன் வேறே இருக்கலாம், ஆனால் நம்ம ஃபேமிலி கல்ச்சர் எல்லாமே வேறு இல்லையா. அவங்க அந்த பிஎல் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளே ஜஸ்ட் ரியாலிட்டி வேறு, நம்ம இமேஜினேஷன் ஸ்டோரியாக தான் கேட்குறோம். ஆனால் அவங்கள்ட்ட போய்ட்டு இதெல்லாம் புரிய வைக்க முடியாது, இல்லை கஷ்டம் இல்லை. அப்புறம் அவங்களும் வருத்தப்படுவாங்க, நம்ம குழந்தைங்க பாரு நம்ம ஃப்ரீடம் கொடுக்குறோம் ஆனால் அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களே ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்மளும் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணணுன்னாக்கா சம் விஷயங்கள் வந்துட்டு நம்ம இப்படி பண்ணி தானே ஆகணும். அப்படின்றப்போ நானும் சரி ஓகே இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வேண்டாம், பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்க வேண்டாம், நம்ம ஸ்டோரிஸ் பிக்சர் தமிழில் எடிட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஸ்டோரிஸை மட்டும் கொடுப்போம். அப்புறம் கமெண்ட்டு, அதுக்கப்புறம் லைக், இதெல்லாம் கேட்காத ரீசன் என்னன்னாக்கா, நானே வந்துட்டு பயப்படுவோம். ஸ்டோரிஸ் பார்த்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவே யோசிப்பேன். ஏன்னா அவங்க இந்த மாதிரி பிக்சர்லாம் எடிட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்ற பார்த்து தான் நானே பண்ணுவேன். எனக்கு பயமாக இருக்கும், ஒருவேளை அவங்க வேறு மாதிரி பிக்சர்லாம் எடிட் பண்ணி வச்சுட்டாங்கனாக்கா அது வீட்டில் பார்த்தா எப்படி இருக்கும், ஐயோ அவ்வளோதான் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயம் இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டே நானே வந்துட்டு பார்த்து பண்ணுவேன். அப்படி இருக்கப்போ நீங்கள் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் மாட்டிக்கூடாது, உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது, நான் எப்படி என்ன சேஃபாக வச்சுக்க நினைக்கிறோம், நீங்களும் அப்படி தானே இருக்கணும், நானும் அப்படி தான் யோசிப்பேன் அந்த ரீசனுக்காக தான். ஆனால் சத்தியமாக நினச்சி பார்க்கவே இல்லை, எனக்கு இவ்வளோ லவ் கொடுப்பீங்க, இவ்வளோ கேர் கொடுப்பீங்க, நான் கேட்காமலே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூடவே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எனக்கு வேறு ஸ்டோரிஸை மட்டும் கேட்டுட்டு போகாமல், எனக்கு எப்போ ஹெல்த் முடியலன்னு சொல்லணும் அப்போலாம் வந்துட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, த்ரோட் பெயின் க்யூர் ஆனதுக்கப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் கம்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ சப்போர்ட் எத்தனை டைம் நினச்சிருக்கேன். சேனல் வந்து வேண்டாம் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இது எல்லாமே நினச்சி நம்ம பயப்படுறப்பெல்லாம் இல்லை, நீங்கள் இருங்கன்னு சொல்லும்போது தான் உங்களோட லவ் கேர் அதில் தான் நான் உண்மையை நான் மெல்டட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு உங்க கூட நான் வந்துட்டு நம்ம பேசுகிறது நம்ம ஸ்டோரியில் தான் நம்ம வந்து கனெக்டட் ஆகிறோம். ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்துட்டு இவ்வளோ பேரை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறேன். நான் உண்மையாகவே என் ஸ்டோரிஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுதா, நான் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே கொடுக்குற வீடியோவில் அப்படி அது ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ நான் கொடுக்குறது கிடையாது. மற்றவங்க கொடுக்குற பெஸ்ட்டு வாய்ஸ் பேக்ரவுண்ட்
அதுக்கப்புறம் எடிட்டிங் அது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு சாதாரணமான இது கொடுக்குறேன். என் வாய்ஸ் தவிர வேறு எந்த ஒரு எஃபர்ட்டும் நான் போட்டதே இல்லை. ஆனால் எனக்கு இவ்வளோ லவ் இவ்வளோ கேர் இதுக்கெல்லாம் டிசர்வான பர்சன் நானா அப்படி சொல்கிற அளவுக்கு நீங்கள் எனக்கு நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க, கேர் கொடுத்துருக்கீங்க. சம்டைம் லைவில் கூட நிறைய பேர் பேசியிருக்கீங்க, சில பேர் கமெண்ட் பண்ணாமலே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் சில பேர் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக மாறியிருக்கீங்க. நேம் நான் சொல்லலை, ஏன் அப்படின்னாக்கா ஒருத்தவங்க நேம் சொல்லி இன்னொருத்தவங்க நேம் விட்டுட்டோம்னாக்கா அப்போ நான் பண்ணலையே உங்களை கம்ஃபர்ட் பண்ணலையா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு கேட்கக்கூடாதுல்ல. யாரும் சின்னதாக கூட ஹார்ட் ஆகிடக்கூடாது. ஓகேவா, நீங்கள் எல்லோரும் எனக்கு ஈக்குவல் தான். எப்படி சொல்கிறது, நீங்கள் எல்லாம் எனக்கு சிஸ்டர்ஸ். ஓகேவா, மற்ற சேனலில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வேறு நிக் நேம்ஸ்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு அது வராது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு சிஸ்டர்ஸ். ஓகேவா, ஆர்மி சிஸ்டர்ஸாக மட்டும் தான் நான் பார்க்குறேன், மற்றபடி எதுவும் இல்லை. எனக்கு உங்கள் எல்லோரும் ரொம்ப பிடிக்கும்டா. நீங்கள் இவ்வளோ லவ் இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் அந்த 1 இயர் ட்ராவல் பண்ணதுக்கு நீங்கள் மட்டும்தான் ரீசன். இல்லாக்க நான் கண்டிப்பாக இருந்திருக்கவே மாட்டேன். அது உங்களுக்கு என்னோடய வாய்ஸில் பிடிச்சி, ஏன்னா எவ்வளோ சேலஞ்சுக்கு பெட்டராக என்னை விட 1000 ஆஃப் டைம் பெட்டராக நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் அவங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதை நினைக்கும் போது உண்மையாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதுக்குள்ள டிசர்வா அப்படின்னு கேட்டால் சத்தியமே தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வரைக்கும் உங்களை எந்தளவுக்கு நான் ஹாப்பியாக வச்சுருக்கேன்னு தெரியல, கம்ஃபர்ட்டாக வச்சுருக்கேன்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, எவ்ரி டேஸ் நான் அந்த சேனலில் இருக்கணும். அவ்வளோ டேஸ் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரிஸை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் சூன் கம்பேக் வரேன். வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரி கேட்குறீங்களோ கண்டிப்பாக ஓகேவா நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பேன். இந்த ஆனிவர்சரி டே ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரிஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்கள் நேமோட டெடிகேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, உங்களுக்கு கம்ஃபர்ட்னா மட்டும்தான். ஓகே, உங்களுக்கு ஓகே உங்கள் நேமை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா மட்டுமே உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா நான் பர்த்டே மேக்ஸிமம் யாருக்கும் டெடிகேட் பண்ண மாட்டேன், அது எனக்கு வராது. ஓகேவா, ஆனால் இந்த ஸ்டோரி யாராவது ஒருத்தவங்க இந்த ஒரு நேமில் வேணும், இப்படி ஒரு கான்செப்ட் வேணும்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, இது வரைக்கும் எனக்கு லவ்க்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேவா, எனக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியல. இது வரைக்கும் நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரிலையோ இல்லை கமெண்ட்ஸில் இதை ஹர்ட் பண்ணி தான் ரியலி சாரிடா. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணி தான் ரியலி சாரி. என் கூட இவ்வளோ டேஸ் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகேவா, உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்டா கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நீங்கள் இல்லைனாக்கா அந்த சேனலே இல்லை. ஓகேவா, நீங்களும் அந்த சேனலில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் தான். நீங்களும் இதில் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான். ஓகேவா, ரொம்ப தேங்க்ஸ்டா. நீங்கள் எல்லோரும் சேஃபாக ஹெல்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூன் வந்து கம்பேக் வரேன்டா. ஓகேவா, தேங்க்யூ ஆல். ஓகேவா, பை டா, டேக் கேர் எவ்ரிவன்.